ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, எக்ஸல்ல இருக்கிற சில இம்பார்ட்டன்டான ஷார்ட்கட் கீஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு ஃபைலை எப்படி க்ளோஸ் பண்றதுன்ட்டு. ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் F1 ப்ளஸ் F4 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு மெனு பார் கொடுக்கும். ஸோ நீங்கள் சேவ் அண்ட் டோன்ட் சேவ் இந்த ஆப்ஷன் கொடுக்கறது மூலயமா நீங்கள் ஒரு எக்ஸல் ஃபைலை ஈஸியாக க்ளோஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் பண்ணுறது. ஸோ ஒரு ஷீட்டில் இருக்கும், நம்ம ஒரு ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட்டுக்கு எப்படி ட்ராவல் பண்ணலாம். இப்போ வந்து நான் எக்ஸல் ஷார்ட்கட்ஸ் அப்படின்ற ஷீட்டில் இருக்கேன். நான் எப்படி நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ப்ளஸ் F1 ப்ளஸ் பேஜ் டவுன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு ட்ராவல் ஆகலாம். இதே திரும்ப நான் ப்ரீவியஸ் ஷீட்டுக்கே வரணும்னா கண்ட்ரோல் ப்ளஸ் F1 ப்ளஸ் பேஜ் அப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் திரும்பியும் அதே ஷீட்டுக்கே வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் டேப் அண்டு இன்சர்ட் டேப், பேஜ் லேஅவுட் டேப் அப்படின்ட்டு நிறைய டேப்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம அங்கே போயிட்டு கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக சில ஷார்ட்கட் கீஸ் மூலிமா அந்த ஹோம் டேப் அண்டு பேஜ் லேஅவுட் டேப் இந்த டேப்ஸுக்கெலாம் நம்ம ட்ராவல் பண்ணலாம். சரி, டேட்டா டேபுக்கு எது மூலிமா ட்ராவல் பண்ணலாம்னா ஆல்ட் ப்ளஸ் ஏன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் டேட்டா டேபுக்கு ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இப்போது இதுவே ஆல்ட் ப்ளஸ் W அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வியூ டேபுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆல்ட் ப்ளஸ் M அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபார்முலா டேபுக்கு ட்ராவல் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ பாருங்களேன், நான் வந்து இங்கே ஒரு நேம் டைப் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து எனக்கு மணிகண்டன் ஆர்னு வர இடத்துல மணிகண்டன் A அப்படின்னு வரணும். ஸோ அங்கே நான் போயிட்டு இப்போ A அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு மொத்த டேட்டாவும் அழிஞ்சிரும். ஸோ இதை மாதிரி நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் வந்து அந்த செல்லை எடிட் மோடுக்கு எடுத்துகிட்டு வரணும். ஸோ இப்போ எடிட் மோடுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு என்ன கீ யூஸ் பண்ணலாம்னா F1 ப்ளஸ் F2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது எடிட் மோடுக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா R மட்டும் கேன்சல் ஆகிட்டு S வந்து நீங்கள் எழுதிக்கலாம், A வந்து நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செல் இருக்கா. ஸோ இந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம அலைன்மெண்ட்னா இது சென்டர் பண்ண போகிறோமா, ரைட் பண்ண போகிறோமா. ஸோ அலைன்மெண்ட்டை சென்டரில் மாற்றுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது. அது என்னென்னா ஆல்ட் ப்ளஸ் H ப்ளஸ் A ப்ளஸ் C அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த அலைன்மெண்ட்டை சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த அலைன்மெண்ட் நீங்கள் ஹோம் டேப்பில் வந்து கூட அலைன்மெண்ட்டில் ரைட், சென்டர் அண்டு லெஃப்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த செலக்டட் செல்ஸுக்கான கலர் பண்ணுறதுக்கு ஆல்ட் ப்ளஸ் H ப்ளஸ் H அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே செலக்டட் செல் பண்ணிவிட்டு அந்த செலக்டட் செல்லேருந்து இப்போ நம்ம ஒரு பார்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இங்கே வந்து எனக்கு பார்டர் ஆட் பண்ணணும்னா ஆல்ட் ப்ளஸ் H ப்ளஸ் B அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனோட ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட்டை சூஸ் பண்ணியும் நீங்கள் பார்டர் கொடுக்கலாம். இப்போ எனக்கு ஆல் பார்டர் வரணும்னா நான் ஏன்னு கொடுத்தேன்னா அங்கே ஆல் பார்டர் வந்துடும். நெக்ஸ்ட்டு ரிமூவ் அவுட்லைன் பார்டர். ஸோ இந்த அவுட்லைன் பார்டரை எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த பார்டரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இங்கே நான் சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சரௌண்டிங்கில் மட்டும் எனக்கு பார்டர் வரணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் அண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு பார்டர் வரும். ஸோ எனக்கு இதுவே ஒரு ரோவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும், ஸோ அந்த ரோ ஃபுல்லாகவே எனக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ரைட் ஆரோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரோவோட ரைட் சைட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடும். இதுவே நீங்கள் லெஃப்ட் சைடு இங்கே போயிட்டு J3ல் போயிட்டு எனக்கு லெஃப்ட் சைடு எல்லாம் செலக்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் லெஃப்ட் ஆரோ கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு எல்லாமே செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் நான் ஒரு செல்லில் இருக்கேன். ஸோ இதுதான் ஒரு செல்லுன்னு வச்சுங்க. இப்போ வந்து நான் D3ல் இருக்கேன். ஸோ எனக்கு நெக்ஸ்ட் செல்லுக்கு போனோன்னா டேப் கொடுத்தீங்கன்னா அது E3க்கு போகும். நீங்கள் இதுவே டீல இருந்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா கீழே தான் போகும். ஸோ இப்போ நீங்கள் டேப் கொடுத்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் சைடில் அது ட்ராவல் ஆகும். இதுவே நான் ப்ரீவியஸ் செல்லுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் டேப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் செல்லுக்கு. கீஸ்லாம் எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களோட மவுஸ் மூலிமா நம்ம எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ஈஸியாக முடிக்கிறோம். சில டைம் மவுஸ் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் இந்த கீபோர்டில் இருக்கிற கீஸ் மூலியமாகவே அந்த வேலையை சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.
தொடர்ந்து இது மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.